உமாஸ் ரெசிபீஸ்ல நெய்க்காரப்பட்டி தயிர் குருமா தான் செய்யலான்னு இருக்கோம். இது குக் வித் கோமாளில அஸ்வின் செஞ்ச டிஷ் தான் செய்யலான்னு இருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்றது பாத்துக்கலாம். பாருங்க, ஒரு கடாய் வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பாருங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் சேர்த்திக்குங்க. சோம்பு, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்குங்க. ரெண்டு பச்சை மிளகாய் இதை உடைச்சு போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கசகசா, 10 பல் முந்திரி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அரை மூடி தேங்காய் இருக்கு, திருவி வச்சிருக்கோம், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இந்த சூட்லயே தேங்காய் வதங்கினா போதும். இப்போ இது ஆறுன உடனே மிக்சியில் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, தண்ணி ஊத்தி கொஞ்சமா இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க, கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிருச்சு. நான் 2 உருளைக்கிழங்கு பொடியா தோல் சீவிட்டு நிறைய பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இது கூட நல்லா வதக்கியாச்சு. இது கூட 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேக வரையும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ இடையில கொஞ்சம் லேசா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வேகிறதுக்குள்ள 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன், இது நல்லா அடிச்சுக்குங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு வந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் கடைஞ்சிருக்கோம் இல்லையா, அது இது கூட சேர்த்துக்கலாம்.
பாருங்க, அரை எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன், அது இது கூட புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். இப்போ தயிர் குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நம்ம நெய்க்காரப்பட்டி தயிர் குருமா செஞ்சாச்சு. இதுக்கு மேட்சிங்கா நெய் சாதம் செய்யலாம்னு இருக்கோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் வாங்க. ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். பாருங்க, நெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்திக்கலாம். மூணு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கிருக்கு, இதையும் சேர்த்துக்கீங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நான் பொடியா எடுத்து வச்சிருக்க முந்திரி இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. இதுக்குள்ள கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், இது கழுவி எடுத்திருக்கேன், இது சேர்த்துக்கங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், இதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் வரை வச்சுக்கலாம். பாருங்க, விசில் ஆறிடுச்சு. குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, சாதம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, சுவையான நெய்க்காரப்பட்டி தயிர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நெய் சாதம், சப்பாத்தி, நான் கூட சேர்ந்து சாப்பிட்ற ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவுப்படுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.